நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், காவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், காவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், காவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு அருமையான பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் முழு மனதோடு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இந்த கல்வாரி பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, கல்வாரி பலியை காணாத கண்கள் காண்கின்றது என்று திருப்பலித்தன் வடிவில். அப்படியென்றால் யாரெல்லாம் இயேசுவினுடைய கல்வாரி பலியை தன்னுடைய கண்களால் காண முடியாமல் இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே அந்த கல்வாரி பலியை இந்த திருப்பலியின் வடிவில் கண்டு பாவிக்கிறார்கள் என்ற அர்த்தம். இயேசுவினுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு அவை மூன்றும் மையப்படுத்திய பாஸ்கல் மிஸ்ட்ரி என்று அழைக்கப்படுவது தான் திருப்பலி. இந்த திருப்பலி என்பது ஆண்டவருடைய அந்த பாடுகள், இறப்பு, உயிர்ப்பை நினைவு கூர்வது. எனவே நாம் அனைவரும் இந்த திருப்பலியில் பங்கு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவருமே எதை கண்டு காண்கிறோம் தெரியுமா? எதை கண்டு விசுவசிக்கிறோம் எனில் நாம் அனைவரும் இயேசுவினுடைய கல்வாரி பலியை கண்டுகளித்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் அதை உருக்கம், அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த அச்சம், அந்த ஞானம் அனைத்துமே நம்மோடு இருக்க வேண்டும். இயேசுவினுடைய அந்த கல்வாரி பலியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். எப்படி நேரடியாக அந்த மக்கள் கண்டார்களோ அதே போல அதற்கு சற்றும் குறைவில்லாமல் இந்த திருப்பலியின் வழியாக நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். எனவே இந்த திருப்பலி நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு, நாம் அனைவரும் அந்த பலிக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த பலிக்காக நாம் அனைவரும் கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எனவே எப்பொழுதும் நன்றி உள்ளம் கொண்ட பிள்ளைகளாக, இறைவனுக்கு உரிய பிள்ளைகளாக, ஆண்டவர் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்புகளை நம்முடைய வாழ்க்கையாக்குகிற பிள்ளைகளாக தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய உரிமை அல்ல, மாறாக அது நம்முடைய கடமையும் பொறுப்புமாக இருக்கிறது. எனவே திருப்பலியின் சார்ந்த மக்களாக, பண்பு நலன்கள் சார்ந்த மக்களாக வாழ வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமையும் பொறுப்பும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு தேவையான வரங்களை தொடர்ந்து இந்த பலியில் நாம் அனைவரும் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானத்துணை புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களிடையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகும். உலகிலே நல்மனதோர்க்கு அமைதியாகும். உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உமக்கு ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிருக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுள் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியின்று விடுவித்தார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, 10-13 இறைவார்த்தைகள். எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான்,
நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல் என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியின்று விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன், வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதன் ஆனேன், என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. பல்லவி. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். ஆண்டவரே, எனக்கு பதில் மொழி தாரும். உம் பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். பல்லவி. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். இரண்டாம் வாசகம். குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தை 12-15 வரை. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாதபோது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமைப் போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீதும் ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன் அடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில், ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன்னை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வீர்கள், நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது:
உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைத்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சுட்டுக்குருவிகள் விற்பது இல்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையிலும் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாய் திருவையானது ஆண்டின் பொதுக்காலம் 12வது ஞாயிறை சிறப்பித்து மகிழ்கின்றது. இந்த 12வது ஞாயிற்றுக்கிழமை, இந்த 12வது ஞாயிற்றுக்கிழமையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாசகங்களும் இன்றைய திருவழிபாட்டு நிகழ்வும் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு அல்லது நாம் மைய சிந்தனையாக எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் அனைவரும் அஞ்சாதிருந்து துணிவோடு கடவுளின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். யாரெல்லாம் துணிவோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தைரியத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் தொடர்ந்து வாழ்கிறார்கள் என்று அர்த்தப்படுகிறது. யாரெல்லாம் பயந்து நடுங்கி வெளியில் வருவதற்கு கூட பயந்து கொண்டிருக்கிறோமோ அவர்கள் அனைவரும் உயிரோடு இருந்தால் கூட இறந்து போனவர்களுக்கு சமமாக கருதப்படுகிறோம் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஆனால் ஒரு கேள்வி வருகிறது, நாம் எதற்கு பயப்பட வேண்டும், எதற்கு பயப்படாது தைரியமாக இருக்க வேண்டும்? தைரியமாக இருக்க வேண்டியதற்கு தைரியமாகவும் துணிவோடு இருக்க வேண்டியதற்கு துணிவோடும், பயப்பட வேண்டியதற்கு பயப்பட்டும் வாழ வேண்டியது நம்முடைய கடமையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்று இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இது தலைகீழாக இன்று நாம் பார்க்கப்படுகிறோம். எதற்கெல்லாம் ஒரு மனிதன் பயப்பட வேண்டுமோ அதற்கெல்லாம் பயப்படாமல் துணிவோடு அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். எதற்கெல்லாம் ஒரு மனிதன் தைரியமாக இந்த காரியத்தை முன்னெடுக்க வேண்டுமோ அந்த காரியத்திற்கு பயந்து ஒதுங்கி அதை செய்யாமல் விட்டுவிடுவது இன்று சமூகத்தில் ஒரு நிகழ்வாக நடந்தேறி கொண்டிருக்கிறது. அதுவே நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கிறது. நன்மை செய்வதற்கு இன்று மனிதன் பயந்து கொண்டிருக்கிறான், தீமை செய்வதற்கு மிக தைரியமாக செய்து கொண்டிருக்கிறான். தைரியத்தோடும் துணிவோடும் குழந்தைகளை கற்பழிப்பவர்களை இன்று நாம் பார்க்க முடிகிறது. தைரியத்தோடும் துணிவோடும் திருடுபவர்களை இன்று அதிகமாக நாம் பார்க்க முடிகிறது. தைரியத்தோடும் துணிவோடும் கையூட்டு வாங்குபவர்களை நம்மால் இன்று அதிகமாக பார்க்கப்படுகிறது. தைரியத்தோடும் துணிவோடும் ஆன்மீகம் என்ற போர்வையில் அட்டூழியம் செய்யக்கூடியவர்களை இன்று நம்மால் பார்க்க முடிகிறது. தைரியத்தோடும் துணிவோடும் ஒருவரை தாழ்வாக கருதுகின்ற எண்ணம் கொண்ட பிள்ளைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே தைரியத்தோடும் துணிவோடும் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஒருவரை தாழ்ந்து இகழ்ந்து பேசுகின்ற அந்த உரையாடல்களை இன்று நம்மால் பார்த்து கொண்டுதான் இருக்க முடிகிறது. ஆனால் இதற்கெல்லாம் தான் நாம் பயப்பட வேண்டும். எதற்கு நாம் பயப்பட வேண்டுமோ அதற்கு பயப்படாமல், எதற்கு நாம் தைரியமாக இருக்க வேண்டுமோ அதற்கு நாம் தைரியமாக இருப்பதில்லை. அதுவே நிதர்சனமாக இருக்கிறது. நன்மையை செய்வதற்கு நாம் பயந்து ஒதுங்குகிறோம். யாராவது ஒருவர் கீழே விழுந்து கிடந்தால் அவரை தூக்கி விடுவதற்கு நாம் பயப்படுகிறோம். யாராவது நம்மிடம் உதவி என்று வேண்டி வந்தால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாம் பயப்படுகிறோம். தீமை நடக்கின்ற பொழுது அந்த தீமைக்கு எதிராக குரல் எழுப்புவதற்கு நாம் பயப்படுகிறோம். அநீதி இழைக்கப்படுகிற பொழுது அந்த அநீதிக்கு எதிராக குரல் எழுப்புவதற்கு நாம் பயப்படுகிறோம். ஏதாவது ஒரு படி முன்னேற்பாடு செய்வதற்கு நாம் பயந்து செத்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பயம்தான் மரணம் என்பதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டுமெனில், எவன் ஒருவன் நீதியின் பொருட்டு
எவன் ஒருவன் நியாயத்தின் பொருட்டு, எவன் ஒருவன் யோகியத்தின் பொருட்டு தன்னுடைய தைரியத்தை இந்த உலகத்திலும் சமூகத்திலும் வெளிப்படுத்த முற்படுகிறானோ அவன் ஒருவனே உண்மையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எவன் ஒருவன் உண்மையின் பொருட்டு தன்னுடைய தைரியத்தை வெளிப்படுத்தாமல், துணிவை வெளிப்படுத்தாமல், பயந்து ஒதுங்கி நடுங்கி கொண்டிருக்கிறானோ அவன் உயிரோடு இருந்தாலும் செத்த பிணமாக கருதப்படுகிறான் என்பது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பாக இருக்கிறது. அதையே இன்று நமக்கு போதனையாகவும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றைக்குமே நன்மை செய்வதற்கு பயந்ததாக ஒரு வரலாறும் இல்லை. விவிலியத்தில் நாம் எப்பொழுதும் வாசிக்க கேட்டதும் இல்லை. ஏதாவது அநீதி நடக்கிறதெனில், எங்கேயாவது அநீதியான செயல்பாடுகளில் மக்கள் ஈடுபடுகிறார்கள், பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் அநீதியான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் எனில் முதல் ஆளாக அந்த அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பியது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருபொழுதும் ஒதுங்கி பயந்து ஒதுங்கியதே இல்லை. தைரியமாக குரல் எடுத்தார். அதற்காகத்தான் பாடுபட்டார், அதற்காகத்தான் இறந்தும் போனார் என்பது வரலாற்று உண்மையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நாம், அப்பேற்பட்ட இயேசுவினுடைய சீடன் நான், சீடத்தி நான் என்று தைரியமாக மார்த்தொட்டி சொல்லிக் கொள்ளக்கூடிய நமக்கு என்ன தைரியம், என்ன தகுதியும் முறைமையும் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் தான் அநீதியை கண்டால் ஒதுங்கி விடுகிறோமே. நீதியின் பொருட்டு பேசுவதற்கு நாம் தயங்கி கொண்டுதான் இருக்கிறோம். இன்றும் நம்மை சுற்றி நாம் வாழ்கின்ற பகுதிகளில் எவ்வளவோ அநீதியான காரியங்கள் நடந்தேறி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஒருபொழுதும் நாம் குரல் எழுப்புவதே இல்லை. எந்த விஷயமும் எந்த காரியமும் என்னை பாதிக்காத வரை அது அநீதி அல்ல. எந்த விஷயமும் எந்த காரியமும் என்னை தொடாத வரை அது அநீதி அல்ல என்கின்ற மனப்பான்மையும் மனப்பக்குவமும் கொண்ட பிள்ளைகளாகத்தான் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாமெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கிறோம்? ஒரு அறிஞர் ஒருவர் சொல்வார், டோன்ட் டை பிஃபோர் யோர் டெத். இறப்பு வருவதற்கு முன்னரே இறந்து விடாதீர்கள். அப்படி என்றால் அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பாதவர்கள், எதற்கெல்லாம் குரல் எழுப்பப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் குரல் எழுப்பாதவர்கள், எங்கெல்லாம் தைரியத்தோடு நின்று ஒருவரை காக்க வேண்டுமோ அங்கு தைரியம் இல்லாமல் பின்வாங்குகிறவர்கள் அனைவரும் உயிரோடு இருந்தாலும் செத்த பிணத்திற்கு சமம் என்று சொல்வார்கள். அதுதான் டோன்ட் டை பிஃபோர் யோர் டெத். உங்களுடைய இறப்பு வருவதற்கு முன்பே இறந்து விடாதீர்கள் என்று சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசுவை பின்பற்றிய சீடர்களும், இயேசுவை பின்பற்றிய அப்போஸ்தலர்களும், இயேசுவை பின்பற்றிய புனிதர்களும், இன்று நாமெல்லாம் தூக்கி வைத்து கொண்டாடுகிற சில புனிதர்கள் போல, புனித அந்தோனியாரை போல, புனித சவேரியாரை போல, புனித அருளானந்தரை போல இவர்கள் யாருமே பயந்து ஒதுங்கியது இல்லை. அநீதியான காரியங்களை கண்டு பயந்து ஒதுங்கியதே இல்லை. எப்பொழுதும் தைரியத்துடன் முன்வந்து, ஒரு படி முன்வந்து அந்த அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். உடலை கொள்பவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம், ஆன்மாவை கொல்ல எவர்கள் முற்படுகிறார்களோ அவர்களுக்கு அஞ்சுங்கள். அப்படி என்றால் ஆன்மாவை கொல்வது என்பது என்ன? ஆன்மாவை கொல்வது என்பது உங்களுடைய இரக்கத்தை சாகடிப்பது, நீங்கள் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த பரிவினை சாகடிப்பது, நீங்கள் ஒருவர் மற்றவரை மதிக்கும் அந்த பண்புகளை சாகடிப்பது. அப்படி என்றால்தான் ஆன்மாவை சாகடிப்பது என்பது அர்த்தம். யாரெல்லாம் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மழுங்கடிக்கவும் சாகடிக்கவும் முற்படுகிறார்களோ அவர்களிடம் பயந்து ஒதுங்குங்கள், அவர்களிடம் பயத்தோடு இருங்கள், அவர்களோடு கொஞ்சம் சற்று தைரியமாக இருங்கள், அவர்களிடமிருந்து ஒதுங்கியே இருங்கள் என்ற அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். யாரெல்லாம் உடலை கொள்வதற்கு முற்படுகிறார்களோ அவர்களுக்கு பயப்பட நாம் தேவையில்லை. அன்பார்ந்தவர்களே, இறந்தால் ஒரு முறை இறக்கப் போகிறோம், அவ்வளவுதான். அப்பேற்பட்ட வாழ்க்கையைத்தான் இன்று பல மறைசாட்சிகள் வாழ்ந்து மறித்திருக்கிறார்கள். இன்றும் பல பாதிரியார்கள், இன்றும் பல பொதுமக்கள் அதிகமாக நீதிக்காக குரல் எழுத்து இறந்து கொண்டிருப்பவர்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகமும் இன்றைய திருவழிபாட்டு நிகழ்வும் மீண்டும் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு, நாம் தைரியமாக துணிவோடு ஆண்டவர் நமக்கு போதித்த அந்த போதனைகளை நம்முடைய வாழ்க்கையாக்க வேண்டும். நாம் எப்படி வாழ்ந்தாலும் நம்மை தூஷணம் செய்வதற்கும் நம்மை விமர்சிப்பதற்கும் அதிகமாக ஆட்கள் உண்டு. நீங்கள் நல்லாக இருந்தீர்களா உங்கள் மீது பொறாமைப்படுவார்கள், சரியாக இல்லை என்றால் உங்களுக்கு பிழைக்க தெரியாதவர்கள் என்று சொல்வார்கள், நன்றாக முடிவெட்டி இருந்தீர்கள் என்றால் பார் நல்லா முடிவெட்டி இருக்கான் கராப் கட்டிங் என்று சொல்வார்கள், சரியாக முடிவெட்டவில்லை எனில் இன்டீசென்ட் காய் என்று சொல்லுவார்கள்,
நன்றாக பணம் செலவழித்தீர்கள் என்றால் நீங்கள் ஊதாரி மைந்தன் என்று சொல்லுவார்கள். பணம் செலவே அளிக்கவில்லை என்றால் உங்களை கஞ்சன் என்று சொல்லுவார்கள். எப்படி இருந்தாலும் உங்களை விமர்சிப்பதற்கு இங்கு ஆள் உண்டு. அதனால் கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பண்பு நலன்களை, கடவுள் நமக்கு போதித்த அந்த போதனைகளை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையாக்கும் பொழுது எப்பேற்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் அதை கடந்து தொடர்ந்து அந்த நன்மையை செய்யக்கூடிய பிள்ளைகளாக துணிவோடும் தைரியத்தோடும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை எடுத்து செல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம். மீண்டும் சொல்லுகிறேன், தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். யாரெல்லாம் தைரியமாக இருக்கிறீர்களோ அவரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறீர்கள். யாரெல்லாம் பயந்து ஒடுங்கி நடுங்குகிறோமோ அவர்களெல்லாம் இறந்து விடுகிறோம், செத்த பிணத்திற்கு சமமாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்கு ஆசைப்பட வேண்டுமா அல்லது இறந்து போய் சாத்தானின் பிள்ளைகளாக இருக்க ஆசைப்பட வேண்டுமா என்று சிந்தித்து பார்ப்போம். நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு நாம் இறைவனின் பிள்ளைகளாக வாழ வேண்டும். அதற்கு தைரியத்தோடும் துணிவோடும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். எப்பேற்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் தொடர்ந்து அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு முன்னேற்பாடோடு முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அப்படி செல்ல தேவையான வரங்களை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் நாம் மன்றாடுவோம். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராம் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியை நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உதைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றலும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையே. ஏற்றலும் தெய்வமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் என்றென்றும் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் பெற்றுள்ளோம். திராட்சைச்செடியும் மனித உழைப்பின் பயனுமான எங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறும். நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடம் இருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நாங்கள் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனின் படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே நம் அனைவரையும் நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்க வந்த அன்பின் தெய்வம் இயேசு கிறிஸ்து. இவருடைய அன்பின் விருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என்னை நிலத்தில் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே உன்னைத்தான் நம்பித்தான் உலகதை உமக்களித்தான் தேவன் வியந்தான் மகிழ்ந்தான் உன் பெருமை எண்ணிதாம் ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தேன் மயங்கிடும் மனதினில் மரியின் அன்னையே இறை அருள் நிறைய செய்வார். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.